என்ன குரு ஏதோ முழக்க போறார் போல இருக்குது. இந்த நாளில நாங்க என்னத்துக்கு கூடியிருக்கிறோம் தெரியுமா? பிள்ளைகளா உங்களுக்கு தெரியுமா? பாஸ்கரையா உங்களுக்கு தெரியுமா? மூப்பரண்ணா உங்களுக்கு தெரியுமா? அண்ணன் எனக்கு தெரியுமா? முந்திரிய கொட்ட மாதிரி முந்தி கொண்டு நிக்கிற அப்ப தெரிஞ்சா சொல்லு பாப்போம். அண்ணன் நீங்க சொல்லுங்க, அவனுக்கு ஒன்றும் தெரியாது. சரி, சொல்லுறதுக்கு முன்னால முதல்ல
கேட்டவும் மாட்டாய், கேட்டு அறிய விரும்புகிறவனையும் விட மாட்டாய். இவன் மக்கு பெயல விட்டுட்டு எனக்கு முதல்ல சொல்லுங்க குருவே, எங்க பிறந்தார், எப்படி பிறந்தார் என்று. அந்த நேரம் இருந்தா ஆட்களை பாலடா தம்பி. இந்த பிஞ்சு குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்கு யாருமே இடம் கொடுக்க இல்லையா? எந்த வீட்டுக்கு வந்திருக்கலாம் தானே குருவே, நான் இடம் கொடுத்தேன். சும்மா முட்டாள்தனமாக கதக்காதேடா தம்பி. ஓமன்ன அவன் கிமுக்கு முன்னாடியே பிறந்திருப்பானாகும். அந்த நேரம் யாருமே இடம் கொடுக்க இல்லையா என்று தானே நான் சொன்னேன். அப்ப என்ன நேரம் குருவே? சொல்லுங்க குருவே. சொல்லுகிறேன், கேட்டுக்கோங்க. இந்த மண்ணுலகம் கொடுத்து வைத்த குடிகளாத்திரி, ஒரு மண் கொடுத்தம் மாளிகையான மக்களாத்திரி, தேவ மகன் தேவமகே பிறந்துள்ளார், நமது தெய்வீக ஒளியேற்ற மலர்ந்துள்ளார். இந்த மண்ணுலகம் கொடுத்து வைத்த குடிகளாத்திரி, அரிரோ, 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 ஹரி ஹரி ஹராரு, ஹரி ஹரி ஹராரு, ஹரி 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 ஹரரரரரரோ. விண்மீன்களின் முகோளம் வெள்ளி நிலா கைகோடு தேவ மகன் படுத்துறங்க போதுமே. கண்ணிரண்டு கம்பளங்கள் கொண்டு வந்து போத்துங்கள், குளிர்வாடை கட்டி பிட்டு உடல் பாடுமே. புத்தம் புது நாளை கட்டி வரிசையில் பாருங்கள், மார்கழியும் பூமுகத்தின் தரிசனம் பாருங்கள். இறைவனின் அறிமுகம் நமக்கெல்லாம் பெருமிதம், இறைவனின் அறிமுகம் நமக்கெல்லாம் பெருமிதம். இந்த மண்ணுலகம் கொடுத்து வைத்த புனிதராத்திரி, ஒரு மண் கொடுக்கும் மளிகையான மக்களாத்திரி. மாஸ்டர், மாஸ்டர், நீ பிறக்கும் பொழுது ஆஸ்பத்திரியில பிறந்திருப்பா. ஆமா குருவே. தம்பி, நீ பிறக்கும் பொழுது வீட்டிலேயாவது பிறந்திருப்ப. ஆமா குருவே, நீங்க சரியாதான் சொல்றீங்க. எங்களுக்கு முன்னாடியே நீங்க பிறந்துட்டீங்க குருவே. அண்ணா அண்ணா, எனக்கு ஒரு சந்தேகம் அண்ணா. அட சொல்லி தொலையண்டா தம்பி. என்ன அம்மா சொன்னாங்க, நான் காருக்குள்ள பிறந்தேன்ட்டு. எனக்கே நம்ப முடியலையேன்னு. அட காருக்குள்ள பிறந்தீனியா? அட தம்பி, நீ காருக்குள்ள பிறந்து தப்பி இருக்கிறியே, அதுவும் பெரிய அதிசயம்தான். ஆமா குருவே. இதை விட இன்னும் ஒரு பெரிய அதிசயம் உண்டு, சொல்லுகிறேன் கேளுங்கோ. சொல்லுங்க குருவே, சொல்லுங்க. 700 வருஷங்களுக்கு முன்னாடி எசாயா தீர்க்கதரிசி ஒருவர் இப்படி சொல்லி இருக்கிறாரு. ஆமா. எப்படி என்ன சொல்லியிருக்கிறாரு? நமக்கு ஒரு பாலகன் பிறப்பாராம், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டாராம். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலே இருக்கிறதா. அவரின் நாமம் அதிசயமாம். அவர் வல்லமை உள்ளவர், அவர் நித்திய பிதா, அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் அதிசயமானவரா. நிச்சயமானவரா? இயேசு பிறந்ததால வேற என்னதான் விசேஷம் குருவே? ஏண்டா நாளைக்கு முறுக்குலட்டு சாப்பிட்டாயே அது விசேஷமா இல்லையா? ஒவ்வொரு நாளுமா வரும். ஏதோ கிறிஸ்மஸ் இப்படி வந்தாத்தான் உண்டு. என்ன குருகால கலக மாட்டேன்னா கேட்க மாட்டேன். அமைதி, அமைதி. வாழ்க்கையில நாம செய்த பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பு தர வேண்டி இயேசு கிறிஸ்து பிறந்தாரு. அவர் மேல் நம்பிக்கை கொண்டால் நாமும் தேவனுடைய பிள்ளைகளாக முடியலாம் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. நம்பிக்கை வைத்தால் நான் தெரிஞ்சிருக்கலாம். ஏண்டா உங்க வீட்டுல லட்டு முறுக்கு சாப்பிட்டது காணாதன்னு அங்க சேர்ச்சுக்கு போய் அங்கேயும் சாப்பிடலாம்னு பாக்குறியோ? ஏண்டா நீ திருந்தவே மாட்டியா? எப்ப பார்த்தாலும் குருகாலகார சொல்ற ஆஷா கொஞ்சம் கதைக்க விட. புயல் வீசும் கடலில் தடுமாறும்
ஏங்க மாஸ்டர் புயல் சுத்தி சுத்தி போகும் என்று சொல்வாங்க. எப்படி தப்பிச்சீங்க? அப்பப்பா நினைக்கவே தலையை சுத்து. அட குடியா சாப்பிட்டதா ஏண்டா சும்மா வாயை வச்சுக்கிட்டு தான் இரு. எப்ப பார்த்தாலும் சாப்பாட்டு நினைவுதான் உனக்கு. இவங்க எந்த நேரம் தின்றதை பற்றி தான் கழிச்சு கொண்டிருப்பாங்க. நீங்க சொல்லுங்க குருவே, இந்த பயங்கரமான புயலும் கொடிய அலைகளும் எப்ப வந்தது? எப்படி நீங்க இதுக்கெல்லாம் தப்பிச்சீங்க மாஸ்டர்? அட தம்பிகளா, பாவமும் பாவத்தினால் வருகின்ற சாபங்களும் பயங்கரமான புயலும் கொடிய வேதனைகளும் கொடிய அலைகளும் போலத்தான். எல்லாம் பார்க்க அமைதியாகத்தான் தெரியும். போக போகத்தான் அது தன் குணத்தை காட்டும். ஐயோ, அப்படியா சங்கதி? பாவங்கள் போக்கவே பாவங்கள் நீங்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. அதற்காகத்தானே நமக்காக இயேசு கிறிஸ்து பிறந்தார். பாவத்தினாலும் சாபத்தினாலும் வருந்துகின்ற மக்களை விடுவிக்க தேவன் இந்த உலகத்துக்கு வந்தார். பயங்கரமான புயலும் கொடிய அலைகளும் வருகிறது என்றால் நமக்கு தெரியுமே. காற்று பலமாக வீசும், அலைகள் கொந்தளிக்கும், வானம் இருட்டும். ஆனா பாவத்தையும் பாவத்தினால் வருகிற சாபங்களையும் எப்படி அடையாளம் கண்டுகொள்வது? சபாஸ், நல்லொரு கேள்வி. பயங்கரமான புயலும் கொடிய அலைகளும் வருகிறது என்றால் காற்று பலமாக வீசும், அலைகள் கொந்தளிக்கும், வானம் இருட்டும். அதுபோலவே பாவங்கள் பெருகும் போது அடையாளங்களும் இருக்கின்றன. அப்படியா? ஆமா, குடும்பத்தில அமைதி இருக்காது, மனதில நிம்மதி இருக்காது, பிறரோட அன்பு இருக்காது, மொத்தமே வாழ்வே மகிழ்ச்சியா இருக்காது. அப்பா, எல்லாம் நடக்குமா? ஆமா, வழி நம்பி நான் திரிந்தேன், பாவக்கடிதலை சுமந்தலைந்தேன். வழி நம்பி நான் திரிந்தேன், பாவக்கடிதலை சுமந்தலைந்தேன். அவரற்ற குரலே அழைத்தது என்னை, அவரற்ற குரலே அழைத்தது என்னை. அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிட்டேன், அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிட்டேன். சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. தம்பிகளா, இப்ப தெரியுதா இயேசுவின் பிறப்பின் புதினத்தை? ஆமா மாஸ்டர், ஏதோ சின்னதா யார் பார்க்கல என்று செய்கிற பாவம் நம்மையே